இன்றைக்கி நம்ம 4/3/2020 நடந்த ஷிஃப்ட் 3 பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, டியூரிங் 2015 the production of which type of motorcycle was 25% more than the total production. ஓகே, ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அதை விட எது வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்குது 2015லன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் டேரெக்டாக இதை நீங்கள் சால்வே பண்ண தேவையில்ல, 1 or 2 தான் ஆன்சர்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஆன்சர் வரணும், அந்த ஆன்சரை விட 2015 ஏதோ ஒரே ஒரு வேல்யூ அதிகமாக இருக்குது, அது என்னன்னு தான் கேட்குறாங்க. அந்த ஒரே ஒரு அதிகமான வேல்யூ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டாக தானே இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 82 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுவும் 82 ஜாஸ்தி, இதுவும் 82 ஜாஸ்தி, இதுவும் 82 ஜாஸ்தி, அப்போ எப்படி ஆன்சர் டிக் பண்ண முடியும்? ஸோ அவங்க ஃப்ரேம் பண்ணும் போதே கரெக்டாக 95 to 102 வர மாதிரி தான் வந்து அவங்க கொஷினை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் இஸ் த லீஸ்ட் ஆர் மோஸ்ட்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து போட்டுருங்க, சால்வ் பண்ணாதீங்க, ரைட்டா? பட் எனிவேஸ், நம்ம சும்மா ப்ராக்டிஸ்க்காக நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பாருங்கள். 2017 இருக்கிறதுல 25% சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 8 + 9 எவ்வளோ? 17, 27, 37, 38 ஆட் பண்ணிங்கன்னா 380 வருது. அதில் வந்து 25% டிவைடட் பை 4 which is equal to 95. ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆவரேஜில் தான் இருக்குது. ஸோ 95 விட லார்ஜஸ்ட் எது அப்படின்னா 1 or 2. 95 விட 95 ஈக்குவல் தான், லார்ஜஸ்ட் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா டி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் போகலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த நம்பர் ஆஃப் person in a group was calculated as 35 which was 2.5 more than the correct average. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 32.5 அப்படின்றது தான் கரெக்டான ஆவரேஜ். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2.5 வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு 35ன்னு போட்டாங்க, ரைட்டா? ஸோ 35ன்றது தப்பான ஆவரேஜ். ஆக்சுவலாக நம்ம வந்து 35 கேல்குலேட் பண்ணால் அது 2.5 வந்து அதிகமாக கரெக்ட் ஆவரேஜோட. ஸோ இது வந்து கரெக்ட் ஆவரேஜ், இது வந்து தப்பான ஆவரேஜ் நம்ம கேல்குலேட் பண்ணுது. ஏன் நம்மளுக்கு தப்பான ஆவரேஜ் வந்துன்னா, ஆஸ் தேர் வாஸ் எரர் இன் த ரெக்கார்டிங் ஆஃப் 2% as 38.5 and 40. ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் 29 and 22. ஸோ ஆக்சுவலாக வந்து 78.5 நம்ம போட்டுட்டோம். பட் உண்மையான வேல்யூ என்ன அப்படின்னா 51 தான் உண்மையான வேல்யூ, கரெக்டாக? ஸோ எவ்வளோ அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன வருதுன்னா 5 7 27.5 அப்படின்னு நம்ம வேல்யூவில் அதிகமாக போட்டுட்டோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த 2.5 வந்து இந்த 27.5 எக்ஸ்ட்ரா போட்டனால தான் இந்த ஆவரேஜில் 2.5 அதிகமாகுது, ரைட்டா? ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா 27.5 ஈக்குவல் டு 2.5 இன்ட்டு ஆவரேஜில் தானே அதிகமாகுது. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் வந்து டோட்டலாக இந்த 27.5. ஸோ இந்த 2.5 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் போட்டிங்கன்னா அந்த 27.5க்கு சேமாக இருக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 11 வரும். ஸோ எக்ஸ் வந்து 11 வருது, மீனிங் வந்து 11 நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதுதான் அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா ஈக்குவல் டு 1/pன்னு எழுதிக்கலாமா? ஸோ இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? இது நம்மளுக்கு தெரியும், இது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a + b × a - b a² - b² சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா வரும். ஸோ இந்த பியும் என்னவும் மல்டிப்ளை பண்ணால் அந்த 1 வரும்னு பாருங்கள். அப்போ 1/p மல்டிப்ளை பண்ணால் தான் அந்த 1 வரும். ஸோ அதுதான் வந்து மீனிங். ஸோ சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா கொடுத்தாங்கன்னா பீனா, சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா வந்து 1/p, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் நான் எழுதிக்கிட்டேன். இது எக்ஸாமில் போய் நீங்கள் ஒரு வாட்டி எழுதக்கூடாது, உங்களுக்கு தெரியணும் அது ரிவர்ஸாக இருக்கும் அப்படின்றது இந்த ஃபார்மில் அப்படியே மைண்டில் வந்துடணும், ரைட்டா? ஸோ இது எழுதின பிறகு இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீக்கன் தீட்டாவும் tan தீட்டாவையும் கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக? எதுக்காக சீக்கன் தீட்டா tan தீட்டா கண்டுபிடிக்கல? கொஷினில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, சீக்கன் அண்ட் டேன்னு பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஒரு ஐடென்டிட்டி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஐடென்டிட்டி வச்சு போட்டோன்னா கண்டிப்பாக சம் சால்வ் ஆகும். வேறு எதுலையுமே நம்மளால் அப்ரோச் பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ அதனால தான் நம்ம பிளைண்டாக இப்படியே போகிறோம். இப்போ பாருங்கள், 2 சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி மாற்றலான்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா p² + 1 டிவைடட் பை பின்னு வரும். ஸோ இந்த 2 நான் அந்த சைடு எடுத்து போயிட்டா p² + 1/2pன்னு வந்துடும். ஸோ tan தீட்டாவை அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் செகண்ட் போட்டிங்க அப்படின்னா p² - 1/2pன்னு வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ நியூமரேட்டர் வந்து இங்கே இருக்குது, டினாமினேட்டர் வந்து இங்கே இருக்குது. கொஷினில் கொடுத்த நியூமரேட்டர் இங்கே இருக்குது, டினாமினேட்டர் வந்து சீக்கன் தீட்டாவாக இருக்குது. 2p கேன்சல் ஆயிரும். ஸோ tan தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா அப்படின்றது தான் நம்மளுக்கான இந்த ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா sin தீட்டான்னு வரும். டேரெக்டாக sin தீட்டா டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த TSS ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது tan டிவைடட் பை சீக் போட்டிங்கன்னா சைன் வரும், அதே மாதிரி tan டிவைடட் பை சைன் போட்டிங்கன்னா சீக் வரும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு குட்டியே விஷயம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். TSS ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க.
எல்லாம் நிறைய சம்க்கு யூஸ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 2 கார்டு ஏபி அண்ட் சிடி இன்டர்செக்டட் இன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் வந்து ஒரு கார்டு வந்து என்னதுன்னா ஏபி அண்டு இன்னொரு கார்டு வந்து என்னதுன்னா சிடின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்த வந்து இன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, இப்போ ஏஇயோட வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டாங்க, பிஇயோட வேல்யூ 20.25 கொடுத்துட்டாங்க, சிஇ அண்டு டிஇக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ சிஇ இஸ் ஈக்குவல் டு 3DE அப்படின்னா இந்த டிஏயை நான் இந்த சைட் கொண்டு வந்தேன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 3/1ன்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரேஷியோ தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3x 1xன்னு எடுத்துக்கிறேன் ரெண்டுத்தையும். ரைட்டா, ஸோ சிஇயோட வேல்யூ 3x, டிஇயோட வேல்யூ வந்து எக்ஸ். ஓகேவா, இதை போட்ட பிறகு இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரெட் லைனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெட் லைனில் இந்த இ பாயிண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுதில்ல, அதை ரெண்டு லைன் செக்மெண்ட்டோட லென்த் கொடுத்துருக்காங்களா, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12 into 20.25 ஈக்குவல் டு அதே மாதிரியே இந்த வயலட் லைனில் இருக்க ரெண்டு லைன் செக்மெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x into 3x அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ரைட்டா, இது எப்படி வந்துச்சு நான் ஜாமெட்ரியில் ஒரு வீடியோ போட்டுப்பேன், போய் பாருங்கள், அதில் இருக்கும். ஓகேவா, இப்போ இது எப்படின்னு பாருங்கள். 12 2 சார் முதல்ல இந்த 3ஐ கேன்சல் பண்ணலாமா, 4 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4 into 20 80, 4 into 0.25 1, அப்போ 81 அப்படின்னு வரும். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் 81 வரும். நான் இங்கே எக்ஸ்ன்னு போட்ட காரணம் அதுதான். நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் எக்ஸ் எல்லாம் போட தேவையில்லை. பட் இனிஷியலாக பண்ணும்போது நீங்கள் இந்த எக்ஸை போடாமல் போட்டிங்கன்னா என்ன பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 81 போட்டு 81 into அந்த மாதிரி போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் வரும், இதில் மிஸ் பண்ணுறக்கூடாது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னா 9 வந்துடும். ரைட்டா, எக்ஸோட வேல்யூ 9னா அவங்க என்ன கேட்குறாங்க, சிஇயோட லென்த்து 3x, அப்போ 3 into 9 ஈக்குவல் டு 27 அப்படின்றது தான் உங்களுக்கான ஆன்சர். ரைட்டா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினில் ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்குது நமக்கு. இது ஒரு ஈக்குவேஷனு, இது ஒரு ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஆனால் எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்கான், எக்ஸு ஒய் இசட்டுன்னு 3 வேரியபிள் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு வேரியபிளுக்கு 0 போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இசட்டுக்கு 0 போடுறேன், நீங்கள் எக்ஸுக்கோ ஒய்க்கோ 0 போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ ஏதோ ஒரு டேர்முக்கு நான் 0 போட்டுக்கலாம். ரைட்டாக, 0 போட்டிங்க அப்படின்னா இது ஃபுல்லாக அப்படியே கேன்சல் ஆயிரும். இப்போ இதை வச்சு நம்ம வந்து கொஷினை சால்வ் பண்ணலாம். இப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபோட ஃபார்முலா நமக்கு தெரியும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ரைட்டா, எக்ஸு இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்க்கு நிறைய ஃபார்முலா இருக்குது, ஒரு 3-4 ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த 4 ஃபார்முலாவையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்டா, ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஒய் தெரியாது. கரெக்டாக, அப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா போட்டுக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyன்னு வந்திருக்கும். ரைட்டா, இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3 ஸ்கொயர் வந்து 9 வந்திருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தெரியும் 101ன்ட்டு ப்ளஸ் 2xy. அப்போது 2xyயோட வேல்யூ என்னதுன்னா இந்த 101 அந்த சைட் போச்சு அப்படின்னா 92ன்னு வந்திருக்கும், -92ன்னு வந்திருக்கும். எக்ஸோட வேல்யூ -46. ரைட்டா, ஸோ இதை எடுத்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த எக்ஸ்ஒயோட வேல்யூ -46 எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +46 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 101 நம்மளுக்கு தெரியும், எடுத்து போடுறோம். அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 3ன்னு தெரியும். ரைட்டா, இதெல்லாம் ரப் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போது. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னா 3 × 147 வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு இதில் ஸ்கொயர் ரூட்டு தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ இதில் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த சைடும் ஸ்கொயர் ரூட் வந்துடும். அப்போது 147 சரி ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்கள். 14 3 சார் 42 + 21 வந்து 420 441 வந்திருக்கும். ரைட்டா, which is equal to 21 ஸ்கொயர். ரைட்டா, இப்போ 21 தான் ஆன்சர். இல்லைனா ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டாலும் ஓகே தான், 7 × 21 வந்திருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டிருந்தாலும் ஓகே தான். இது பாருங்கள், 7 × 21 வந்திருக்கும். ரைட்டா, இது ஒரு 21, இது ஒரு 21, ஸோ 21 தான் ஆன்சர். எப்படி இருந்தாலும் ஓகே தான். ரைட்டா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அப்படின்னா 9x² + 1/16x² வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. ரைட்டா, நமக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து 3x + 1/4x வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை வச்சு ஈஸியாக இதை நிறைய பேருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஏன்னா இதுக்கு டேரக்ட் ஃபார்முலா இருக்குது, p² - 2 × a/b. தெரியாது அப்படின்னா எழுதிக்கோங்க. ஸ்கொயருக்கு இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக வந்து அல்ஜிப்ரா அப்படின்ற சாப்டரில் 5 ஃபார்முலா இருக்கும், +க்கு 5 - 5 ஃபார்முலா இருக்கும். எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா, எந்த தியரி புக்காக இருந்தாலும் எடுத்து பாருங்கள், அல்ஜிப்ராவில் இருக்கும். p² - 2
இன்டூ ஏ பை பி. இப்போ நம்மளுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இந்த கொஷனில். அது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3x + 1/4x = 3x + 1/4xன்னு எழுதிக்கிறேன். ரெண்டுமே சேம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்போ நான் இதில் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வந்துருக்குன்னா 12x² + 1 / 4x. ஓகேவா, ரெண்டுமே சேம் தான் இப்பயும். ரைட்டா, இப்போ 12x² வேல்யூ தான் கொஷனில் கொடுத்துருக்கானுங்க. இது ரெண்டுத்தையும் அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வந்துருக்கும் 21x - 1 வந்துருக்கும். கரெக்டாக, ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இங்கே 21x - 1 + 1 / 4x போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு +1 - 1 போயிடும். x கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 21/4ன்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு. இது எப்படி கரெக்டாக அதை எடுத்து போட்டோன்னா ஆன்சர் வருது அப்படின்னு கேட்டால் எல்லா சமயக்குமே கரெக்டாக வரும். ஏன்னா அவங்க சால்வ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக இதை எடுத்து எல்சிஎம் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த ஈக்குவேஷன் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். ரைட்டாக, இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு இது எப்படி கொண்டு வரதுன்னு ட்ரை பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன் இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. ரைட்டாக, இப்போ நமக்கு 21/4 வேல்யூ கிடச்ச பிறகு இப்போ நமக்கு இந்த ஆன்சரை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். p² - ஃபார்முலா எப்படின்னா p² - 2 × a/b. இதில் pன்றது தான் இந்த வேல்யூ, ஏன்றது நம்ம 3ன்னு எடுத்துக்கிட்டோம், பின்றது என்னதுன்னா 4 1/4ன்றதுல. ஸோ ஏன்றது 3, பின்றது 4. அதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே வந்து 441 / 16 - 2 × 3/4 இன்டூ 4/4 போடலாமா? அப்போ தான் 16 வரும் இங்கே டினாமினேட்டரில். அப்போது 2 3 = 6, 6 4 = 24. 24 வந்து 441 - 24 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 417 வந்திருக்கும். ரைட்டா, அதான் ஆன்சர். 417 / 16 அதுதான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்னு ஒரு சம்மை வந்து ஏபிசிடிக்கு பிரித்து கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் நம்ம நியூமரேட்டருக்கு மாற்றிக்குவோம். ரைட்டா, நியூமரேட்டருக்கு மாற்றினா என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம்மால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். எல்லாமே ரேஷியோஸ் தான். ஸோ நீங்கள் என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் மாறாது. நீங்கள் எல்லாத்துலேயுமே சேமாக பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே மாறாது. ரைட்டா, ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எவ்வளோ எடுக்கிறேன்? 90 எடுக்கிறேன். ரைட்டா, 90 எடுத்தேன் அப்படின்னா 1/3 × 90 13 வந்திருக்கும். 1/5 × 90 18 வந்திருக்கும். 1/6 × 90 15 வந்திருக்கும். 1/9 × 90 10 வந்திருக்கும். ஸோ ஏபிசிடியோட 4 ரேஷியோஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போது. ஓகேவா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த பி அண்ட் டி, இந்த ரெண்டு ஷேர்ஸோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 8 பார்ட்ஸ் வருது. அதை வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 832ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வரது 8 பார்ட்ஸ் தான். ஆனால் அவங்க வந்து இந்த 8 பார்ட்ஸ் தான் 832ன்னு அவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 பார்ட் எவ்வளோ இருக்குன்னா 104 இருக்குது. ஓகேவா, பட் அவங்களுக்கு கொஷனில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூனா இது 4மே சேர்ந்தது தான் எக்ஸோட வேல்யூ, ABCD சேர்ந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 30 48 53 63 73 வந்திருக்கும். ரைட்டா, ஸோ நம்மளுக்கு 1 பார்ட்டோட வேல்யூ 104ன்னு தெரியும். 73 பார்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ 73 × 104 எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ரைட்டா, என்னன்னா இந்த 3யும் இந்த 4யும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 12ன்னு வந்திருக்கும். இதில் லாஸ்ட் டிஜிட் என்ன? 12 தானே. ஸோ 2 தானே, அந்த 2 தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் யூனிட் டிஜிட்டில். இது ஒன்று தான் 2ல் இருக்குது, இது எதுவுமே இல்லை. ஸோ இதில் பார்க்கும்போதே நீங்கள் யூனிட் டிஜிட்டில் போடலாமா வேணாமான்றது எல்லாத்துலேயும் வேறு நம்பர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஆன்சர். ரைட்டா, பட் மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னா 73 × 10 போட்டிங்கன்னா 7300 வந்திருக்கும். 73 × 4 7 4s are 28 280 3 4s are 12 280 + 12 292 வந்திருக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 2 9 5 7. ஸோ 7592. பெரிய கேல்குலேஷன் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி யூனிட் டிஜிட் பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Next question, the area of the field in the shape of regular hexagon is 2400√3. Cost of fencing வந்து 16.8. அப்படின்னா ஒரு ஹெக்ஸகன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி 6 சைடட் ஷேப் இருக்க ஃபிகர் தான் வந்து என்னதுன்னா எக்ஸகன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸகன் வந்து எதால் மேடாக இருக்குது அப்படின்னா 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட நடந்திருக்கும். ஓகேவா, ஜாயின் ஆனது தான் வந்து என்னதுன்னா ஹெக்ஸகன். இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான் வந்து என்னதுன்னா ஹெக்ஸகன். ஸோ ஹெக்ஸகனோட ஃபார்முலா தெரியணும்னா ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இப்போ ரெகுலர் ஹெக்ஸகனோட ஏரியா கேட்குறாங்க. 6 சைட்ஸ் இருக்குது, அப்போ 6 பார்ட்ஸ் இருக்குது 6 ஈக்குவலேட்டரில். அப்போ 6 × ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து √3/4 s².
ஓகேவா. அதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2400 √3 கொடுத்துருக்காங்க. √3 கேன்சல் ஆயிரும். 6 வந்து 400 டைம்ஸு. ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படின்னா 14 வந்திருக்கும். ரைட்டா, 1600 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 40 வந்திருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபென்சிங்னா ஒன்றும் கிடையாது, கேட் போடுறது தான் ஃபென்சிங்கு. ஃபென்சிங் எதில் போடுவோம், பெரிமீட்டரில் தானே போடுவோம். ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ இருக்கும், சைடு வந்து 40, மொத்தம் 6 சைடு இருக்குது. அப்போ 6 × 40 6 × 40 240 அப்படின்றது தான் என்னதுன்னா பெரிமீட்டர். ஸோ இது வந்து எத்தனை 240 மீட்டர்ஸ் இருக்குது பெரிமீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மீட்டருக்கு 16.8 ருபீஸ் ஆகுது. ரைட்டா, அப்போது 240 × 16.8 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுலேயும் நீங்கள் பாருங்கள் 6 4 2 8 கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு எல்லா யூனிட் டிஜிட்டுமே வேறு வேறு தான் கொடுத்துருக்கான். அப்போ 8 4s எவ்வளோ வந்திருக்கும், 32 2ன்னு வந்திருக்கும். கரெக்டாக, அந்த 2 தான் ஆன்சர். ஓகேவா. பட் எனிவே சால்வ் பண்ணணுன்னாலும் இது பெரிய விஷயம் கிடையாது. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 168 வந்திருக்கும். 24 8s 192 2 பேலன்ஸ் 19, 24 6 144 154 163 3 பேலன்ஸ் 16, 24 1s 24 34 40, அப்போ 40 32 வந்திருக்கும். ரைட்டா, 30 வரைக்கும் டேபிள்ஸ் படிச்சிட்டிங்கன்னா இது ஒரு பெரிய கால்குலேஷனே கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A and B are 144 கிலோமீட்டர் அப்பார்ட். இப்போ ஏன்னு ஒன்று இருக்குது, பின்னு ஒன்று இருக்குது, ரெண்டுமே வந்து 144 கிலோமீட்டர் அப்பார்ட்டில் இருக்குது. ஓகேவா, 2 cars ஆர் சைமல்டேனியஸ் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஒன் ஃப்ரம் ஏ அண்ட் அதர் ஃப்ரம் பி. ஓகே, இஃப் தே மூவ் இன் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் என்ன அர்த்தம்னா, இது இந்த சைட் போகுதுன்னா இதுவும் இந்த சைட் போகுது. தே மீட் ஆஃப்டர் 12 hours. ஓகேவா, இதில் வந்து என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, சேம் டைரக்ஷன் அப்படின்னா வந்து என்னதுன்னா ஸ்பீடு வந்து நெகட்டிவ் ஆகும். ஓகேவா, இதே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து சம் ஆஃப் த ஸ்பீட் கிடைக்கும். இது ஏன் அப்படின்னா, இப்போ இவன் வந்து ஒரு 12 km/h ஸ்பீடில் போகிறான், இவன் வந்து 10 km/h ஸ்பீடில் போகிறான்னா, இப்போது இவங்க 2 பேரும் ஒரு 1 hour ட்ராவல் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவன் 10 போயிருப்பான். சாரி, நீங்கள் அப்படின்னா அவன் கேட்சே பண்ண மாட்டான். உங்களுக்கு இவனை 12 இவனை 10ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 பேருமே இந்த சைட் போகிறான். இவன் 12 km/h, இவன் 10 km/h போகிறாங்க. 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 144 அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து 142 மாறி இருக்கும். ரைட்டா, ஏன்னா இவன் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக போயிருப்பான். 2 கிலோமீட்டர். அப்போ அவங்களுக்கு இருக்கிற கேப் வந்து கொஞ்சம் குறையும். 144 இருக்காது, 144லேருந்து கொஞ்சம் குறைஞ்சி 142 ஆகும். ஸோ இதில் நம்ம பேசிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 கிலோமீட்டர் குறையுது. அந்த 2 கிலோமீட்டர் எதனால் குறையுதுன்னா, இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ்னால குறையுது. புரியுதா? ஸோ அதனால தான் சேம் டைரக்ஷன் அப்படின்னா மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்னா ப்ளஸ். இப்போ 2 பேரும் அவங்கள நோக்கி ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பேரும் அப்படியே ஓடினாங்கன்னா இந்த 12 + 10 இந்த 22 கிலோமீட்டர்ஸ் வந்து 1 hourக்கு வந்து அவங்க குறைச்சிருப்பாங்க அவங்களுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்போசிட்னா பாசிட்டிவ். ரைட்டா, ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ இப்போ கொஸ்டினை படிங்க. இதெல்லாம் நம்ம வந்து டயக்ராமாக போட தேவையில்ல. இந்த ப்ளஸ் ஆப்போசிட்னா ப்ளஸ்ஸு, சேம்னா மைனஸ் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதெல்லாம் தேவையில்லை, நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 144 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. தே மூவ் இன் சேம் டைரக்ஷன் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 12. சேம் டைரக்ஷனில் மூவ் ஆனாங்கன்னா 2 பேரோட ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக, அதுதான் 12. அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 144 டிவைடட் பை 9 × 8 டிவைடட் பை 8 நான் நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். இது 16 டைம்ஸ் வந்துருக்கும். 16 8 எவ்வளோ வந்துருக்கும், 128. இந்த 128 அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா சம் ஆஃப் த ஸ்பீடு. கரெக்டாக. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் எதுன்னு கேட்குறாங்க. ஃபாஸ்டஸ்ட் வந்து எக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா x - y போட்டிங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னா y வந்து எக்ஸோட குட்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2xன்னு வந்துருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 114 வந்துருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 70. ரைட்டா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Okay, next question. A, B, C can donate 8%, 7%, and 9% of their salaries, okay, respectively in the charitable trust. If the salaries of A and B and the difference between the donation is 259. அதாவது salary of A and B are same னு சொல்லிட்டான். அப்போ ஏக்கும் பிக்கும் salary சேம்னா B = Aன்னு எழுதிக்கிறேன். ரைட்டா, இது ரெண்டுமே என்னதுன்னா சேம் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டிஃப்ரென்ஸ் இன் டொனேஷன் வந்து 259. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் எவ்வளோன்னா 259ன்னு சொல்லியிருக்கான். ரெண்டுமே சேம். நான் ரெண்டுமே ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ 1% ஆஃப் ஏவை தான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 259 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the total donation of A and B is 1185 more than that of C. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A + B டொனேஷன் அப்போ 15% ஆஃப் ஏ. நான் பியை ஃபுல்லாக ஏனே கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ரைட்டா, அப்போ 8 + 7 வந்து 15% ஆஃப் ஏவோட ஒரு 1185 நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 9% ஆஃப் சி.
சியோட டொனேஷன் வந்துடும். இது இவ்வளோ தானே ஜாஸ்தி இருக்குது, அந்த ஜாஸ்தியை வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சியோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் டொனேஷன் ஆஃப் ஏசி டிவைடட் பை டோட்டல் சேலரி கேட்குறாங்க. அதாவது A + B + C ஓட சேலரி. ஸோ இதை வந்து நீங்கள் நம்பர்ஸில் போட்டிங்க அப்படின்னா இது எக்ஸாமில் சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையாது. ஏன்னா வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி போயிடும். அதுக்கப்புறம் கேல்குலேஷன் ஜாஸ்தி இருக்குது. அவங்களே என்ன நம்மளுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கரெக்ட் டு 1 டெசிமல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்பரில் சால்வ் பண்ணாதீங்க, ரேஷியோ எவ்வளோ வரும் அப்படின்றத மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து 1% ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 259 நம்மளுக்கு தெரியும். இப்போது இது வந்து எவ்வளோ % ஆஃப் ஏ அப்படின்றது நம்ம கேல்குலேட் பண்ணலாம். 1185 அப்படின்றது. ஓகேவா? நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இதை வந்து 216 மாற்றிக்கிறேன் நான். ரைட்டா? அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ 26 4 சார், ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன். இப்போது இந்த 260 நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிட்டோம்ல. இப்போ 26 4 சார் 104 நம்மளுக்கு தெரியும். அப்போ 260 × 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1040 வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இதுலேருந்து இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இப்போ இருக்குது அப்படின்னா 145 இருக்குது வித்தியாசம். ரைட்டா? இந்த 145 திருப்பி 260 × எவ்வளோ போட்டால் வந்திருக்கும், ஒரு 0.5 போட்டிங்கன்னா 130 வந்திருக்கும். ரைட்டா? அப்போ ஒரு 15 மட்டும் கம்மியாகும். அந்த 15 நம்ம வந்து திருப்பி வந்து அப்ராக்சிமேட் பண்ணி விட்டுறோம். ஏன்னா 4.6 4.7 போட்டிங்கன்னா கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போதும், இது வரைக்கும் அப்ராக்சிமேட் பண்ணதே எவ்வளோ வருது அப்படின்னா 4.5 டைம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை மல்டிப்ளை பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் கண்டுபிடிச்சிக்கோங்க, டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சாலும். இப்போ இங்கே வந்து என்னதுன்னா இது வந்து இதுக்கு பதிலாக 4.5 ஏன்னு எழுதலாம். 1185 4.5 ஏன்னு எழுதலாம். ரைட்டா? நான் ஸ்லோவாக சொல்கிறேன், இது ஈஸியான சம் தான், பட் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஸ்லோவாக சொல்கிறேன். ரைட்டா? இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 10.5% ஆஃப் ஏன்னு வந்திருக்கும், which is equal to 9% ஆஃப் சின்னு வந்திருக்கும். கரெக்டாக? இப்போ A/C போட்டிங்க அப்படின்னா 90 / 105 வரும். 15 டைம்ஸ் கேல்குலேட் பண்ணால் 15 6 are 90, 15 7 are 105. ஏவும் சியும் 6:7 ரேஷியோவில் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எனிதிங் இங்கே போட்டு நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி 7:8 8:5 அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு மேலே சம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு மேலே நம்மளுக்கு கொடுத்த டேட்டா எதுவுமே தேவை கிடையாது. இப்போ ஏவோட ரேஷியோ வந்து என்னதுன்னா 6, ஒரு நிமிஷம், ஏவோட ரேஷியோ 6, பியோட ரேஷியோவும் அப்போ 6 தான். ஏவும் பியும் சேம்ன்றனால இது வந்து எவ்வளோனா 7. ஓகேவா? இது வரைக்கும் தான் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோமா. இப்போ இதெல்லாம் தேவை கிடையாது நம்மளுக்கு, ஏன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ கேட்கல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த க்ரீன் நல்லா இல்லை, மாற்றிடணும். ஓகே. இப்போ டொனேஷன் ஆஃப் ஏ அண்ட் சி கேட்குறாங்க. இப்போ டொனேஷன் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்கும், நான் 6 7க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸை வந்து ஏவோட வேல்யூ வந்து 600 அப்படின்னு எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ 600ன்னு எடுத்துக்கிறேன், சியோட வேல்யூ 700ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ இதில் 8%, 7%, 9% இது கூட எரேஸ் பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஷனில் போட்டது பாருங்கள். த டொனேஷன் ஆஃப் ஏ அண்ட் சி, ஏவோட டொனேஷன் எவ்வளோ இருந்திருக்கும், 48 rupees இருந்திருக்கும். ப்ளஸ் அடுத்து சியோட டொனேஷன் இருந்திருக்கும் 7 9s are 63 இருந்திருக்கும். டிவைடட் பை டோட்டல் சேலரிஸ் எவ்வளோ இருந்திருக்கு 6612 + 7 வந்து 1900 × 100 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். 60 + 40 வந்து 100, 1111 வந்திருக்கும். 1111 டிவைடட் பை 19 19 6 are 114 வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 6 விட கொஞ்சம் கம்மி, அப்போ எல்லாமே 6 விட ஜாஸ்தி இருக்குது. ஸோ 5.8 தான் ஆன்சரு. இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணால் 19 5s are 95 வந்திருக்கும். 105 16 வந்திருக்கும். கரெக்டாக? அப்போ 16னா 19 8s are, அதாவது பாயிண்ட் வச்சுருந்தாங்கன்னா 160 ஆயிருக்கும். 19 8s are 152. 5.8ன்றது நம்மளுக்கு கரெக்டாக வேல்யூவே வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். ரைட்டா? இது இந்த ஒரு சம்முக்கு மட்டும் சொல்ல, எல்லா சம்முக்குமே சொல்கிறேன். நீங்கள் அந்த அப்ரோச் பார்த்துக்கோங்க. இந்த 1185 இருக்கும்போது எல்லாத்தையும் நம்பராக மாற்றணும்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் ரேஷியோவாக மாற்றணும்னு நினைங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம் தான். 4 men and 6 women can complete in 5 days. அப்புறம் some men and women can complete. இந்த மாதிரி வந்துச்சுனாலே கொஷினை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டேவை வந்து பார்த்துக்கோங்க, அப்புறம் இந்த மென்ஸ் அண்ட் உமன்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட்டா? அதே மாதிரி இங்கே இருக்கல மென்ஸ் அண்ட் உமன்ஸு இந்த டே இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 5 days நான் ஃபஸ்ட்டு மென்னுக்கு கேல்குலேட் பண்ணுறேன். 5 days into 4 men, 5 4s are எவ்வளோ இருக்குது 20 வருது. அதை மைண்டில் அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7 into இந்த 3 எவ்வளோ வருது 21 வருது. இப்போ 20க்கும் 21க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1. அப்போ எம்முன்னு மட்டும் எழுதிக்கிறேன் நான். ஓகேவா? ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 5 days வருதா, 5 into இந்த உமனுக்கு பாருங்கள். அடுத்து
5 இன்ட்டு இந்த உமனுக்கு பாருங்கள் 6 5 சார் எவ்வளோ வருது 30 வருது. அதை மைண்டில் அப்படியே வச்சுக்கோங்க. 7 4 சார் எவ்வளோ வருது 28 வருது. அப்போ 30க்கும் 28க்கும் வித்தியாசம் எவ்வளோ வருதுன்னா 2ன்னு வருது. அப்போ 2 உமன் அவ்வளோதான். ரைட்டாக அந்த ஈக்குவேஷன் எழுத வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து கொஷின் பார்க்கும் போதே வந்து அதை போட்டு அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ எம்மோட எஃபிஷியன்சி என்னென்னா 2, டபிள்யூவோட எஃபிஷியன்சி என்னென்னா 1. அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். மென்னுக்கு வந்து 2 எஃபிஷியன்சி. அப்போ 4 மென்ஸ் இருக்காங்கன்னா 4 2s are 8 ப்ளஸ் 6 14 வந்து 14 எஃபிஷியன்சி 1 டேக்குனா 5 டேஸ்க்கு எவ்வளோனா 14 5s are 70 அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா டோட்டல் ஒர்க். ரைட்டா? இப்போ கொஷினில் என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஹவு மெனி மென் ஷுட் அசஸ் 25 women டு கம்ப்ளீட் 2.5 டைம்ஸ் த ஒர்க். 2.5னா 5/2 கரெக்டாக, இன்டூ 5/2. இந்த டோட்டல் ஒர்க்கில் 2.5 டைம்ஸ் த ஒர்க்கு எவ்வளோ நாளில் 5 டேஸில். அப்போ 1 டேயில் எவ்வளோ பண்ணணும் அப்படின்றத டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 1 டேயில் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இது 2 கேன்சல் ஆயிரும், இதையும் கேன்சல் பண்ணால் 35 வரும். ஸோ இவங்க வந்து 1 டேயில் 35 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மொத்தம் எத்தனை உமன் இருக்காங்க? 25 உமன்ஸ் இருக்காங்க. உமன் வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ணுவாங்க. ஸோ -25 போட்டிங்க அப்படின்னா 10 யூனிட்ஸ் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு மென்ஸோட ஹெல்ப் தேவை. ஓகேவா? மென்ஸ் எத்தனை பேர் இருந்தால் பண்ணுவாங்க அப்படின்னா 5 பேர் இருந்தால் போதும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மென் வந்து 2 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 10 யூனிட்ஸ் பண்ணுறதுக்கு 5 மென்ஸ் இருந்தால் போதும். அதுதான் வந்து என்னதுன்னா ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த சம் போயிடலாம். 15th சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5ஆலையும் டிவைட் ஆகக்கூடாதான், அவங்களுக்கு வந்து 7ஆலையும் டிவைட் ஆகக்கூடாதான். ஓகேவா? இந்த சீரீஸ்க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குன்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் ஜென்ரலாக அப்படின்னா 5ஆல் எத்தனை டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் 7ஆல் எத்தனை டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் 35ஆல் எத்தனை டிவைட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த 35ஓட மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதில் 600 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து ஜென்ரலாக நீங்கள் சால்வ் பண்ணணும். பட் இது பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் கேல்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன் இதுக்கு. ரைட்டாக? ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அது எப்படின்ட்டு. 35ஆல் ஏன் போடுறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மக்கப் பண்ண சொன்னேன்ற மாதிரி நினச்சிக்க போகிறீங்க. 20 25 30 35 இருக்கா? ஸோ அதே மாதிரி இப்போ 7ஆல் போடும்போது 7 14 21 28 35 இருக்கா? ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த 35 வருது. அடுத்து 70 வரும், அடுத்தது வந்து 105 வரும். ஸோ அந்த 35 டேபிள்ஸ் வந்து 2 டைம்ஸ் வருது, 2 டைம் வருது. ஓகேவா? ஸோ ஒரு டைமை நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 35 டேபிள்ஸை ஒரு வாட்டி போட்டு அதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும். கரெக்டாக அந்த ஒரு பேர் மட்டும் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 600ல் மைனஸ் பண்ணால், ஏன்னா நெய்தர்னு சொல்லியிருக்கான், நெய்தர்னா 2 தாலையுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ 600 டேர்ம்ஸில் எத்தனை டைம் ஆகாது அப்படின்னா எத்தனை டைம் ஆகும்னு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும். அதான். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து 5ஆல் போகிறது, அடுத்து 7 அடுத்து 35 கரெக்டாக? ஸோ நான் சொல்கிற மாதிரி ஆர்டரில் நீங்கள் எழுதிட்டே வந்துருங்க. இப்போ 5ஆல் 200 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 40 டைம்ஸ் வந்திருக்கும். கரெக்டாக? 5 4s are 20 40 டைம்ஸ். அதே மாதிரி 800 போட்டிங்கன்னா 160 டைம்ஸ் வந்திருக்கும். அவ்வளோதான். அடுத்து 7ஆல் போட்டுக்கோங்க. 7ஆல் போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 210 30 டைம்ஸ் போட்டால் 210, அப்போ 29 டைம்ஸ் வந்திருக்கும். இங்கே என்ன வந்திருக்குன்னா 7 1s are 7, பேலன்ஸ் 1 7 1s are 7, 3 7 4s are 28. ஏன்னா நான் 30 தாண்ட விரும்பல. ரைட்டாக? 800க்குள்ளே இருக்கணும் வேல்யூ. இப்போ 35க்கு போடும்போது மட்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே எழுதுனல, இப்போ அப்படியே ஆப்போசிட்டில். இப்போ 35ஆல் 200 போனோன்னா 210 6 டைம்ஸ் போகும். கரெக்டாக? அதே மாதிரி 800க்கு பார்த்தீங்கன்னா 35 2s are 70, 100னா 3 டைம்ஸ் போட்டால் 105 வந்துடும். ஸோ நான் 3 டைம்ஸ் போடக்கூடாது, 2 டைம்ஸே போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம தாண்டக்கூடாது. ரைட்டா? ஸோ இது மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஆப்போசிட் சைட்ஸை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? கேன்சல் பண்ணால் எப்படி கேன்சல் பண்ணணும்னா 1 செகண்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 120 வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த 20யை நான் எடுத்துகிட்டு 100ஆக மாற்றிக்கிறேன். அப்போது இங்கே இருக்கிற ஒரு 20யை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ரைட்டாக? ரெண்டு சைடுமே நான் வந்து ஈக்குவலாக கேன்சல் பண்ணிக்கிட்டே வரேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே எடுத்தனா 40, இது வரும் ஒரு 20, அப்போ 60 போச்சா? அப்போ இங்கேயும் வந்து 60 எடுத்துடலாம். அப்போ 100 வந்துருமா இங்கேயும்? இங்கே எவ்வளோ வருது? 11 வருதா? இப்போ இங்கே 11 வருது, இங்கே எவ்வளோ வருது? 200 வருது. கரெக்டாக? இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா இந்த 11 வந்து இந்த 200ல் மைனஸ் பண்ணிக்கணும் நம்ம. அப்போது 200
-11 வந்திருக்கும். இதுதான் வந்து ஆன்சர் ரைட்டா. இப்போ நம்ம டோட்டல் 600ஓட ஒரு வாட்டி சப்ராக்ட் பண்ணோம். ஏன்னா அவங்க நெய்தர்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேளை நெய்தர்னு கேட்காம எவ்வளோ டிவிசிபிள்னு கேட்டால் இந்த 200 - 11 தான் உங்களுக்கான ஆன்சர் ரைட்டா. அப்போ 600 - 200 - 11 தான் உங்களுக்கு ஆன்சரு. அப்போ 600 - 200 வந்து 400 வந்திருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும். +11 போட்டிங்க அப்படின்னா 411 வரும். ஸோ அதுதான் உங்களுக்கான ஆன்சர் ரைட்டா. டேரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா. நீங்கள் இல்லைனா அந்த 5ஆல் போட்டு எத்தனை நம்பர், 7ஆல் போட்டு எத்தனை நம்பர், 35ஆல் போட்டு எத்தனை நம்பர்னு போட்டு 5யும் 7யும் ஆட் பண்ணி 35ஓட சப்ராக்ட் பண்ணி அப்புறமா 600ஓட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். பட் இது வந்து கொஞ்சம் சிம்பிளராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஃபுல்லாக நான் அரேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் சம் சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து அப்படியே காப்பி டவுன் பண்ணிக்கிறேன். டிவைட் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ப்ராக்கெட் தான் வந்து மெயினான விஷயம் இதில் ரைட்டா. உங்களால் அந்த ப்ராக்கெட்டை என்டையராக சால்வ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ப்ராக்கெட் போடாதீங்க. சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா ப்ராக்கெட் போடுங்க ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுல் ப்ராக்கெட் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக ஒரே டைம் என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா. அடுத்து 8 - 3 என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் அது ப்ராக்கெட் எதுவும் போடல. 8 - 3 5 எடுத்து எழுதிக்கிறேன் அப்படியே. டிவைடட் பை. ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் கம்ப்ளீட்டாக என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளார் ப்ராக்கெட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து குட்டியாக தான் இருக்குது. அப்போ 4 / 4 கம்மியாக இருக்குது. அப்போ 8 4 32 1/4/32 1/8 வந்துருக்கும். நான் அதை வந்து ப்ராக்கெட் இல்லாமல் எழுதிக்கிறேன் ரைட்டா. ஸோ ப்ளஸ் 4 - 4 × 4 டிவைடட் பை 8. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் -2. ஓகேவா. டிவைடட் பை. இப்போ நெக்ஸ்ட் டைம் 8/4 2 16 வந்துருக்கும். இங்கே 16 - 8 அப்படியே எழுதிக்கிறேன் ரைட்டா. 8 2 16 1/2 எழுதிக்கலாம். 1/2 - 7. அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 9 - 1/2 9 2 18 17/2 வந்திருக்கும். ஓகேவா. நியூமரேட்டர் போயிடலாம். நியூமரேட்டர் வந்து 4 இது வந்து 1/2 2. அப்போ இங்கே வந்து என்னதுன்னா 2. இது வந்து என்னதுன்னா 2 17/8. ஓகேவா. 8 2 16 17/8. இது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா 8 5 40/17 வந்திருக்கும். 40/17 -2 வந்து 34 6/17 வந்திருக்கும். 6/17 வந்துருச்சுன்னா அப்போ இன்ட்டு வந்து 8 × 17/6 இன்ட்டு இந்த டினாமினேட்டர் 17 × 2. ஓகேவா. 3 17 கேன்சல். ஆன்சர் வந்து 8/3. பொறுமையாக சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும். கடைசி சம்மை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் டைம் இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த சம்மை வந்து கை வைங்க ரைட்டா. பிகாஸ் இது வந்து எக்ஸாமில் போயிட்டு ஏதாவது ஒரு நம்பர் நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் ஏதாவது ஒன்று மாற்றி போட்டோம் அப்படின்னா அந்த மொத்த டைமும் வேஸ்ட்டு, ப்ரெஷர் ஏறிடும், கரெக்டாக போட வேண்டிய சம்மையும் விட்டுருவோம் நம்ம அதில். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் மோட்டர் சைக்கிள் இன் 2014 to 18 அவங்க கேட்குறாங்க. ஓகேவா. 2014க்கும் 14ஓட சம்முக்கும் 2018ஓட சம்முக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா டர்மே நான் 19 எடுத்துக்கிறேன். 2014 இருக்க எல்லா டர்ம். ஏன்னா 90க்கு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது இருக்குது ரைட்டா. ஃபஸ்ட்டு டர்ம் பார்க்குறேன் 84 இருக்குது. அப்போ 6 கம்மியாக இருக்குது. செகண்ட் டர்மு 3 கம்மியாக இருக்குது. தேர்ட் டர்மு 1 கம்மியாக இருக்குது. ஃபோர்த் டர்மு 10 ஜாஸ்தி இருக்குது ரைட்டா. 6 3 9 10. இதுவும் 10 10 -10 + 10 கேன்சல் ஆகிடுது. 0 வந்துடுது. 0 வருதுன்னா நமக்கு அசியூம் பண்ண 90 ஆவரேஜ் கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ 94 360 அப்படின்றது தான் சம் ரைட்டா. அடிஷனோட இது ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னன்னா 100 அப்படின்றது நான் மீடியனாக வச்சுக்கிறேன். ஓகேவா. அப்போ இங்கே பார்க்குறோம் -2, இங்கே -8, இங்கே வந்து 10, இங்கே வந்து 20. எதை மீடியனாக வச்சாலும் போட முடியும். அதாவது என்ன, கம்மியான வேலைக்கும் அதிகமான வேலைக்கும் நடுவில் இருக்க நம்பர் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. அப்போ 8 -2 -10 -10 கேன்சல் ஆயிரும். இப்போ 20 ஜாஸ்தி இருக்குது. 100 × 4 400. ஒரு 20 ஜாஸ்தினா 420. ஓகேவா. ஸோ இது 2 கேன்சல் ஆகிடும். 6 6 6 7 சார். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோக்குன்னா 6க்கு. அப்போது 16.66 தான் வந்து உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா. 16/2 சொல்லலாம். நெக்ஸ்ட் சம் போகலாம். பர்சன்டேஜ் டோட்டல் ப்ராடக்ட் ஆஃப் ஏ மோட்டர் சைக்கிள் ஓவர் 6 இயர். ஏ வந்து 6 இயர்ஸ்க்கு இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நான் 90 அப்படின்றது ஆவரேஜ்னு வச்சுக்கிறேன். அப்போது +5 -6, இது வந்து -5 -1 -10 + 8 ரைட்டா.
இப்போ எடுத்து போட்டால் +5 -5 கேன்சல் ஆகிடும். 6 7 17 17ல் 8 போச்சுன்னா -9 ஒரு 9 கம்மியாகணும். அப்போ 90 × 6 போட்டிங்கன்னா 9 6 are 540 540ல் ஒரு 9 போச்சுன்னா 531 வந்திருக்கும். ரைட்டா? அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, 2013 16 ஆட் பண்ண சொல்கிறாங்க. 13 16 ஆட் பண்ண சொல்கிறாங்க. என்ன எடுத்துக்கலாம், நம்ம 90 எடுத்துக்கலாமா இல்லை 100 எடுத்துக்கலாமா? 90 எடுத்துக்கலாம். அப்போ 90 எடுத்துக்கிட்டா 5, இங்கே வந்து எவ்வளோனா 8, இங்கே வந்து 14, இங்கே வந்து எவ்வளோனா 13, 100 எடுத்துருந்துருக்கலாம் போல். சரி ஓகே. -1 இங்கே -2 +2 +5 ஓகேவா? அப்போது இந்த -2ம் +2ம் கேன்சல் ஆயிரும். இது ஆட் பண்ணிங்கன்னா -4 9 9 + 8 வந்து 17, இது வந்து எவ்வளோனா 30 44 வந்திருக்கும். கரெக்டாக? இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ 9 8 are 72, 720 + 44 எவ்வளோ வந்திருக்கும்? 764 வந்திருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதுலேருந்து இது எவ்வளோ கம்மின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 3 வந்திருக்கும், இங்கே வந்து 3 வந்திருக்கும், இங்கே 233 அவுட் ஆஃப் 764 வந்திருக்கும். ஸோ இதை போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறோம், ஒரு நிமிஷம். ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் பேஸ் நம்பர் என்னென்னா 30%ன்றது தான் பேஸ் நம்பர். கரெக்டாக? எல்லாத்துலேயும் 30 கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, 30 கிட்ட இருக்குது எல்லாமே. ஸோ நான் ஃபஸ்ட்டு 30% கண்டுபிடிச்சிடறேன். 76.4ன்றது 10%. அப்போ 30%னா × 3 போட்டிங்க அப்படின்னா 4 3 12 2 பேலன்ஸ் 1 6 3 89 பேலன்ஸ் 1 7 3 21 22. அப்போ 229.2 வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து இது எவ்வளோ ஜாஸ்தி, எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்கள். 229னா ஒரு 4 தேவைப்படுது கிட்ட. ஓகேவா? அப்போ இந்த 4ன்றது எத்தனை பர்சன்டேஜாக இருந்திருக்கும்? 1% வந்து 7.6. கரெக்டாக? 1% 7.6னா அதில் பாதி தானே தேவைப்பட்டிருக்கும், 3.8 கிட்ட. ஓகேவா? அப்போ அந்த பாதி வந்து எவ்வளோனா 0.5. அப்போது 30 + 0.5 உங்களோட ஆன்சர் என்னென்னா 30.5. ஓகேவா? ஒன்றா நம்மளால் கேன்சல் பண்ணியும் போட முடியாது, அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்மளால் செக்கும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 1% ஆட் ஆகுதா, 2% ஆட் ஆகுதா, 3% ஆட் ஆகுதா, 0.5 ஆட் ஆகுதா, ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இதே ஒரு வேளை உங்களுக்கு 32.2 இருந்துச்சுன்னா கூட 2% ஆட் பண்ணி வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்னடி வெய், நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன், அங்கேயே வை. ஓகே, நெக்ஸ்ட் சம்பளம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 2 சர்க்கிள்ஸ், 2 சர்க்கிள் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து ஒன்று வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று வந்து என்னதுன்னா 5ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10ன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லென்த் ஆஃப் காமன் கார்ட் டயக்ராம்னாலே இப்படி தான். அதாவது என்னென்னா 2 சர்க்கிள் இருக்குன்னா இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்து தான் வந்து என்னதுன்னா காமன் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய கார்டு. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து என்னதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஹைட் தான் கண்டுபிடிக்கணும், இந்த லென்த்து ஒய்லெட் லைன் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 7 5 இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சி × 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் அந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சலாம். ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னதுன்னா 1/2 × பேஸ் வேல்யூ 10 × இந்த ஹைட் வேல்யூ, இந்த ஹைட். ரைட்டா? ஈக்குவல் டு ட்ரையாங்கிளோட இன்னொரு ஃபார்முலா ஹெராய்ன்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா S × S - A × S - B × S - C. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு ஃபார்முலா. Sன்றது செமி பெரிமீட்டர். ஓகேவா? ABCன்றது சைடு. இப்போ இதோட செமி பெரிமீட்டர் என்னென்னா 7 + 5 12, 12 + 10 வந்து 22, 22ல் பாதி வந்து செமி பெரிமீட்டர் which is equal to 11. ரைட்டா? அப்போ √11 × 11 - 7 வந்து 4 வந்திருக்கும், 11 - 10 வந்து 1 வந்திருக்கும், 11 - 5 வந்து 6 வந்திருக்கும். ரைட்டா? இப்போ இந்த 4 இப்படி வெளியே எடுத்தனா 2 நீங்கள் வந்துடும். கரெக்டாக? இது 2 கேன்சல் ஆச்சுன்னா 5 வந்துடும். ஸோ ஹைட்டோட வேல்யூ என்னதுன்னா 2/5 √66ன்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ ஹைட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து அதாவது இதில் பாதி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு முழுசான வேல்யூ வேணும் அப்படின்னா × 2 போட்டால் வந்துடும். கரெக்டாக? அப்போ × 2 போட்டிங்கன்னா 4 √66 / 5 வரும். ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் an article is 8% more than the cost price. ஓகேவா? ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது 100ன்னு இருந்துச்சுன்னா இது 108 இருக்கும். ரைட்டா?
10% டிஸ்கவுண்ட் கொடுத்து இந்த மாதிரி வேல்யூ வந்துருக்குன்னா அப்போ 108 இன்ட்டு 10% டிஸ்கவுண்ட்னா 9/8 இல்லையா, நான் அதனால 10/9 எழுதிக்கிறேன். ஏன் இப்படி எழுதுறேன் அப்படின்னா, இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இன்ட்டு 9/10ன்னு போட்டிங்கன்னா இது இந்த 10/9 கேன்சல் ஆகிட்டு 108 வேல்யூ ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா, இதுதான் நான் வந்து ரிவர்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவேன். ரைட்டா, இப்போ ஃபார்வர்டில் போனீங்க அப்படின்னா, இப்போ மார்க் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் போட போகிறீங்க அப்படின்னா இன்ட்டு 9/8 போடுங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து மார்க் ப்ரைஸ் போட போகிறீங்கன்னும் போது இன்ட்டு 10/9 போடுங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஓகேவா, இப்போது காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதோட ரேஷியோ என்னென்னா, இந்த 10 இந்த 0 கேன்சல் ஆகிடும். 9 வந்து 2 டைம்ஸ் 9 1 டைம்ஸா 9 1 9 2 டைம்ஸ் 12 டைம்ஸ் வந்துருக்கும். அப்போ 10:12 வரும், which is nothing but 5:6. அதுதான் ஆன்சர். ரைட்டா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டைப் பி இன் 2016 and 18? டைப் பியில் 2016 and 18 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும்? 16 and 18 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 118 வந்திருக்கும். ரைட்டா, அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் டியில் வந்து 13 15 and 16 13 15 and 16. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 205 300 வந்திருக்கும். அவ்வளோதான். 63 டைம்ஸ் 65 டைம்ஸ் 3:5 தான் வந்து என்னதுன்னா ஆன்சர். ரைட்டா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். சம் ஆஃப் 8,000 இஸ் இன்வெஸ்டட் 8,000 ருபீஸு. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 10%க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி 9261 மாறுது. எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். எத்தனை வருஷம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 260 எவ்வளோ 1261 தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கும். கரெக்டாக, நான் 1260ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டாக, அப்ராக்சிமேட்டாக. அப்போ 8,000க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இது 2 0 கேன்சல் ஆகிடும். இது ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8 1 8 4 8 5 40 15 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கும். ரைட்டா, அப்போ எத்தனை இயர்ஸாக இருக்கும் அப்படின்னா 5 பிரிச்சிங்கன்னா ஹாஃப் இயர்லிக்கு 3 டைம் போட்டால் தான் 15 வரும். ஸோ 1.5 இயர்ஸ் ஹாஃப் இயர்லின்றனால 6 months 1.5 இயர்ஸாக இருந்திருக்கும். இந்த பாயிண்ட் சம்திங் எதுக்காக வருது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்காக வருது. ரைட்டா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னும் போது. ஸோ 1.5 இயர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். அவங்க வந்து ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நீங்கள் எக்ஸாக்டாக அந்த ஆன்சர் வருதா இல்லையான்னு செக்லாம் பண்ண தேவையில்லை. ரைட்டா, 1.5 இயர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக, இப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 8,000 1.5 இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இது மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கண்டிஷனுக்கு போயிடலாம். வாட் வில் பி, இங்கே பாருங்கள், வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேம் சம் டபுள் த இயர் 2 டைம் பண்ணிங்கன்னா டபுள் த இயர்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சாரி, அப்போ இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருந்தது, 20% இப்போ மாற்றிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? காம்பவுண்டட் ஆனுவலின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆஃப் இயர்லி, இப்போ ஆனுவலி. ரைட்டா, அப்போ ஆனுவலி 100 ரூபா போட்டிங்க அப்படின்னா 1 இயர் கழிச்சு அது வந்து 120 ரூபாயாக மாறிடும் 20%. அடுத்த 0.5 இயர்ஸ்க்கு வந்து 10%. கரெக்டாக, அப்போ 10%னா 120ல் 10% எவ்வளோ? 12 132 மாறியிருக்கும். அந்த 32 அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட். ரைட்டா, அப்போ அந்த 32 இன்ட்டு 8,000 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். 8 2 6. ஸோ 6ல் முடியறது இது ஒன்று தான் இருக்குது, அதுதான் ஆன்சர். ரைட்டா, சிம்பிள். இல்லை மல்டி கேன்சல் பண்ணி போட்டு பாருங்கள். இதுனா அவ்வளோ பெருசாக 8 3 24 24 + 16 256 0 கரெக்ட் தான். ரைட்டா, ஸோ அது ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகேவா, அதாவது இங்கே நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னா 120 + 10ன்னு போட்டுறக்கூடாது, 120 + 12ன்னு போடணும். ஏன்னா 10%, இந்த 120ல் 10% எவ்வளோ? 12. ஸோ அதான் ஆட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஏ செல் ஏபிசிடின்னு 4 இருக்குது. ஏ செல்ஸ் அன் ஆர்டிக்கல் அட் லாஸ் ஆஃப் 20% டு பி. அப்போ 5ன்னு இருந்ததை 4ன்னு செல் பண்ணியிருக்கு. பி வந்து அதை சிக்கு வந்து 12.5% கெயினில் செல் பண்ணுது. சி வந்து அப்போ 4 × 9/8. சி செல்ஸ் டு டி அட் அ லாஸ் ஆஃப் 8%. அப்போது 4 × 9/8 × 8% லாஸ்னால் 23/25. இதை போட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ரேஷியோஸ் ஏதோ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நான் ஃப்ராக்ஷன்லேருந்து வெளியே எடுத்துடுறேன். ஃப்ராக்ஷன் வச்சே போடலாம், பட் ஃப்ராக்ஷன்லேருந்து எடுத்துடலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ணுறதுக்கு. ரைட்டாக, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 இது 2 டைம்ஸாக, இதுவும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸாக. இப்போது ஃபுல்லாமே 50ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? 250 வந்திருக்கும். இங்கே வந்து 200 வந்திருக்கும். இங்கே வந்து என்ன வந்திருக்கும்? 50ஆல் மல்டிப்ளை 25 9 225 வந்திருக்கும்.
அதுக்கப்புறம் இங்கே 50 ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது ஃபுல்லாக போயிடும். 23 9s are 207 ஆகிருக்கும். ரைட்டா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 207ஓட வேல்யூ தான் 248.4ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏக்கு அக்கறான லாஸ் 50 ரூபா, சிக்கு அக்கறான லாஸ் இங்கே தானே இருக்குது. இது எவ்வளோ 13 ரூபா லாஸ் வந்திருக்கும். இப்போ இவங்க 2 பேர்த்துக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 7 போட்டால் 20, 37ஓட வேல்யூ என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகேவா? 207ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 37ஓட வேல்யூ கேட்குறாங்க. சாரி அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்க 18 வரும். ஆக்சுவலாக 13 கிடையாது. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 32 வந்திருக்கும். ரைட்டா? 207ஓட வேல்யூ கொடுத்துறாங்க, 32ஓட வேல்யூ கேட்குறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். கேன்சல் எல்லாம் பண்ண தேவை. இங்கே பாருங்கள் 207 இருக்கா, இதில் எவ்வளோன்னு பாருங்கள். அந்த 207 ஒரு வாட்டி போட்டோன்னா 207 கழிஞ்சிரும். மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 41 இருந்திருக்கும். கரெக்டாக? அந்த 41 இதுலேருந்து எப்படி கொண்டு வரல அப்படின்னா ஒரு டிவைடட் பை 10 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா அந்த 41 கிட்ட வந்துடும். கரெக்டாக? அப்போது டிவைடட் பை 10 இன்ட்டு 2 பண்ணுறீங்க. அதே ப்ரொசீஜரை இங்கே போடுங்க. அந்த 32 அப்படியே எழுதிக்கிறோம். டிவைடட் பை 10 போட்டால் 3.2 வந்திருக்கும். இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 6.4 வந்திருக்கும். கரெக்டாக? அப்போ 38.4 கிட்ட ஆன்சரே வந்துடுச்சு. 38.4 தான் ஆன்சர். ரைட்டா? இல்லை கேன்சல் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலும் ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் 24th சம் சால்வ் பண்ணலாம். இது எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருக்குது தெரியுமா? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இது நம்ம வந்து 4 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 cos ஸ்கொயர் தீட்டான்னு பிரேக் பண்ணோன்னா இந்த 3 sin ஸ்கொயர் தீட்டாவும் 3 cos ஸ்கொயர் தீட்டாவும் சேர்ந்து உங்களுக்கு 3ஆக மாறிடும். அது அந்த சைடு போச்சுன்னா இந்த 6 வந்து 3ஆக மாற்றிடும். அப்போ 4 cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து √3/2ன்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ காஸ் தீட்டா வந்து √3/2னா தீட்டாவோட வேல்யூ என்னதுன்னா 30 டிகிரி. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள், எல்லாம் 2 தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 தீட்டாவோட வேல்யூ ஒன்னா 60 டிகிரி. ஸோ 60 டிகிரிக்கான வேல்யூஸை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். சைனோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்குன்னா √3/2 இருக்கும். காசோட வேல்யூ வந்து 1/2 இருந்திருக்கும். டேனோட வேல்யூ வந்து √3 இருந்திருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸ்கொயர் பண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா வந்து 1/3 வந்திருக்கும். ப்ளஸ்ஸு சீகன் ஸ்கொயர் தீட்டா வந்து 4 டிவைடட் பை டேன் ஸ்கொயர் தீட்டா டேன் வந்து 3 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 3/4 போட்டுனா 4 12 13/3 டிவைடட் பை 12 மைனஸ் 3 வந்து 9/4 வந்திருக்கும். ரைட்டா? இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போட்டோன்னா 13/3 இன்ட்டு 4/9 வந்திருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 52 டிவைடட் பை 27. ஓகே, மியர் சப்ஸ்டியூஷன் தான், சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் ரொம்ப சிம்பிள். நான் எல்லாமே 81 மாற்றிக்கோங்க நியூமரேட்டர். அப்போ இது வந்து என்னதுன்னா sin 81 போடலாமா? ஏன்னா sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அதேமாதிரி டேனுக்கு வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா காட் வரும், சீக்கண்ட்டுக்கு வந்து கொசிக்கண்ட் வரும். ஸோ 6 ஃபார்முலா வரும் மொத்தமாக. சைனுக்கு வந்து 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ இந்த மாதிரி 6மே வரும், தெரியாதுன்னா எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 sin 81 வரும். கரெக்டாக? ஸோ இதை வந்து கொசிக்கண்ட்டுன்னு மாற்றிக்கலாம், கொசிக்கண்ட் 81 மாற்றிக்கலாம். அப்போது இன்டூ 2 கொசிக்கண்ட் 81 வந்திருக்கும். இப்போ சைனும் கொசிக்கண்ட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1 வந்திருக்கும். அப்போ 2 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3. அதான் ஆன்சர். ஓகேவா? இங்கே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இதை காசுன்னு மாற்றினா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 2 × 1 அப்படி வருது. இங்கே வந்து அப்படி வரல, இங்கே 2 × 2 4ன்னு வருது. ஸோ இது வந்து இதெல்லாம் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பை பை.